ஒரு 200 பேர் இருக்கிற கூட்டம், கேள்வி பதில் நிகழ்ச்சி. ஒருத்தர் இருந்துச்சார், பெர்முடாஸ் போட்டிருக்காரு, அதெல்லாம் சாதாரண கண்ணாடி போட்டிருக்காரு, காதில் அந்த இதெல்லாம் வச்சுருக்காரு. அந்த கேள்வியே அசால்ட்டாக வருது. ஆமாம், தமிழ் படிங்க, இலக்கியம் படிங்க அப்படிங்கிறீங்க, படிக்காட்டி என்ன? படிக்காட்டி எவ்வளோ சம்பளம் தெரியுமா எனக்கு? 15 லட்சம். பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், 15 லட்சம். தமிழ் படிக்கல, இலக்கியம் படிக்கல, கெட்டு போயிட்டேனா? எதுக்கு படிக்கணும்? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாருக்கும் கூட கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு, என்னடா இப்படி படக்குன்னு கேள்வி கேட்டுவிட்டாங்களே. நான் உடனே நியாயமாக சொல்கிறீங்க, நீங்கள் வாங்குகிற சம்பளம் நான் கூட வாங்கினதில்லை, எதுக்குன்னு கேட்டிங்களே அதுக்கு மாத்திரம் பதில் சொல்கிறேன். எங்கள் ஊரில் ரொம்ப நாளைக்கு முதல்ல, 40 வருஷத்துக்கு முதல்ல ஒரு பெரிய பணக்காரர் பண்ணையார் வீட்டில் ஒரு சின்ன துக்க சம்பவம் நிகழ்ந்து போச்சு. அவர் ஊருக்கு உபகாரம் பண்ணுறவர். அந்த காலத்திலே அவங்க வீட்டில் 4 கார் நிற்கும். அவங்க பிள்ளைகள் எல்லாம் டாக்டர்கள், மகன், மகள், மருமகன் எல்லாருமே டாக்டர்கள். ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு. அந்த பொண்ணுக்கு உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்படும். ஒரு நாள் எல்லாரும் வெளியில் போயிருக்காங்க, திருமணத்துக்கு போயிருக்காங்க, பிள்ளைகள் மருமகன் எல்லாம் போயிருக்காங்க, கார்லாம் வெளியே போயிருக்கு. இவர் உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. அந்த சின்ன பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் போச்சு, கைகளெல்லாம் சுண்டி சுண்டி இழுக்குது, வாயில் நுரதல்லுது, கத்துறாரு, கதறாரு. ஆட்கள் வர்றாங்க, என்ன செய்யறது தெரியல. நகரத்துக்கு வர்றதுன்னா 40 கிலோமீட்டர் வரணும். கண்ணுக்கு எதிர அந்த பெண்ணோட உயிர் பிரியறதா பார்க்குறாரு. அதனால் என்ன நஷ்டம் தெரியுமா? அதுக்கு பிறகு 1 மாதம் அவர் யார்த்தையும் பேசலை, சரியாக சாப்பிடல. அவர் பேசாததுனால என்ன நஷ்டம்னா, பள்ளிக்கூடங்களுக்கான நிதி கிடைக்காம போச்சு, கோயில்களுக்கான விளக்கேற்ற எண்ணெய் இல்லாமல் போச்சு, ஊருக்கு உபகாரம் பண்ண வேண்டிய செயல்கள் நின்று போச்சு. ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து அவரை என்ன அந்த துக்கத்திலிருந்து எப்படி மீட்கிறது அப்படிங்கிறதுக்கு என்னென்னமோ செய்கிறாங்க, கூட்டு வழிபாடு பண்ணுறாங்க, என்னென்னமோ சரி. எல்லாத்துலேயும் அவர் அப்படியே ஜடம் மாதிரி உட்காருவார், அவ்வளோதான். அப்போ நான் அப்போ தான் பேச வந்துக்கிட்டு இருக்கேன், என்னை கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் அங்கே வந்து பேசணும், நல்லா கவனிச்சுக்கங்க. நான் அங்கே போய் நகைச்சுவையால் அவரை குழுங்க சிரிக்க வைக்கவில்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் ஜோக் சொல்லிட்டு போயிட்டோம்னு நினச்சிக்கிறாதீங்க. ஜோக் சொல்லணுமா சொல்லுவேன். ஜோக்குனால ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்கலாம், அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. இப்போ காட்டுறேன் பாருங்க. என்னை கூப்பிட்டு போகிறாங்க, நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய சூழல் என்னன்னு. நான் பேச ஆரம்பித்த பிறகு அவர் என்னை கவனிக்கவே இல்லைங்க, சும்மா அந்த போடியத்தை பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு உட்காந்தார். நான் பேச ஆரம்பித்தேன். என்ன பேசுனேன்னு தெரியுமா? எங்கள் அப்பா எனக்கு அதிகமாக சொல்லி கொடுத்தது எதுன்னு கேட்டால் வில்லி பாரதம். என்னுடைய மாணவர் மாரிராஜ் வில்லி பாரதத்தில் ஆராய்ச்சி பண்ணி என்கிட்ட பட்டம் வாங்கியிருக்காரு. என்கிட்ட 65 பேர் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. சும்மா சினிமாவுக்கு நடிக்க போயிடல, வேலையை பார்த்து தான் போயிருக்கேன். இப்போ வில்லி பாரதத்திலேருந்து ஒரு பாட்டு எடுத்தேன். 13ஆம் நாள் போர் சருக்கம். 13ஆம் நாள் போர் சருக்கன்னா சாதாரணம் இல்லை. அன்னைக்கு தான் அர்ஜுனன் மகன் அபிமன்யு கொல்லப்படுறான், சக்கரவர்த்திக்குள்ளே போயிடுறான், வெளியே வர தெரியல. ஏன்னு கதை உங்களுக்கு தெரியுமா? ஏன்? அவங்க அம்மா வயிற்றில் இருக்கப்ப பெண்மணியினுடைய அண்ணனான கிருஷ்ண பரமாத்மா கதையை சொல்லிட்டே வர்றாரு, சக்கரவர்த்திக்குள்ளே போகிறத. இவ தூங்கிட்டா உள்ள இருக்கக்கூடிய குழந்தைன்னு கேட்குது. இதை நாங்கள் வில்லி வாரத்தில் சொன்னால் கேட்க மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு டாக்டர் சொன்னால் டக்குன்னு ஒத்துக்குருவோம். இன்னொன்று இப்படி வச்சு பார்த்தா குழந்தையுடைய இதய துடிப்பு கேட்குது. இந்த பையன் உள்ளே போயிட்டான், சுற்றி நின்று அடிக்கிறாங்க. அன்னைக்கு மாதிரியான ஒரு கொடூரமான போர் எப்பவும் நிகழ்ந்ததில்லை. துரோணர் அந்த வேலையை செய்கிறார். துரோணர், கிருபர், துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன் ஒத்த ஆள் அடிக்கிறாங்க. அவன் அசரலை, அத்தனை மாதிரி அலற வச்சான். அவனுடைய எல்லாவற்றையும் உடைக்கிறாங்க. அவ்வளவையும் தாங்குறான். தேர் போயின பறிபோயின சிலை போயின சிறுவன். தேர்னா அவன் உட்கார்ந்துருக்கிறது, பரினா குதிரை, சிலைனா எது வில்லு. அப்படி அசராம சண்டை போடுறான். கடைசியா என்ன பண்ணா அப்படின்னா, அத்தனை பேர் சுற்றி நின்று அவனை கொண்டு விடுறாங்க. செயத்திரதன்கிறவன் என்ன பண்ணுறான், அபிமன்யுவை கொண்டு விட்டான். இப்போ அவன் கீழே கிடக்கிறான், சூரிய மறைய போகுது. இந்த நேரத்தில் கவிக்கூற்றுன்னு ஒன்று போடுறாருங்க.
நீங்கள் கவி கூட்டுனா என்னென்னா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிற பாருங்க. சினிமா முடிஞ்ச உடனே டைரக்டர் பேசுவார்ல, அவர்கள் விடைபெற்று சென்றார்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் கவி கூற்று. தேவையான இடத்துல பாத்திரங்கள் பேசாது, படைப்பாளி பேசுவான். பாரதி பேசுவார் பாஞ்சாலி சபத்தில். எந்த இடத்துல பேசுவார் தெரியுங்களா? அடே அப்பா, அவன் வச்சு அம்புட்டி விளையாடிக்கிட்டே இருக்காங்க, தேசத்தை வச்சு விளையாண்ட பற்றி அவர் கோவம் வந்துருச்சு. ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்தளந்தான் சீச்சி சிறியர் செய்கை செய்தான். நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார். ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணிவிட்டார். காட்டும் உண்மை நூல்கள் பலதாம் காட்டினார்களேனும் நாட்டு ராஜ்ய நீதி மனிதர் நன்கு செய்யவில்லை. இப்படி பேசிக்கிட்டே போவாருங்க பாரதியார். சொல்லிட்டு சாரமற்ற வார்த்தை மேலே கவிதை சொல்லிவிட்டா, வா வா கதை சொல்ற கேள்வி போவார். வில்லிபுத்தூரார் பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த விழுந்து கிடக்கிறானே இந்த பையன் யார் தெரியுமா? இவங்க தாய் மாமா யாருன்னு கேட்டா, இந்த உலகத்தையே காப்பாத்துறோம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா. இவங்க அப்பா யாருன்னா உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய அர்ஜுனன். இவங்க பெரியப்பா யாருன்னு கேட்டா 1000 யானை பலமுடைய பீமே. இவங்க தாத்தா யாருன்னு கேட்டா தேவலோகத்துக்கு அதிபதியாக இந்திரன். இத்தனை பேர் இருந்தும் கூட, கடவுளே தாய்மாமனாக இருந்தும், அர்ஜுனன் தந்தையாக இருந்தும், பீமன் பெரியப்பனாக இருந்தும், இந்திரன் தாத்தாவாக இருந்தும், ஒரு பையன் இங்கே செத்து கிடக்கிறான்னா இந்த உலகத்தில் விதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. இதை சொல்லி முடிச்சாங்க. அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் கொட்டுது. எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டார். அன்னைக்கு தான் பேசுகிறார் அவர். ஒரு மாதத்துக்கு பிறகு என்ன பேசினார் தெரியுமா? நான் இத்தனை நாளாக என்ன நினச்சிக்கிட்டு தெரியுமா ஐயா, கார் இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, டாக்டர் இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, அவங்க இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, இவங்க இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, இப்படிலாம் நினச்சேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கடவுள் தாய்மாமனாக இருந்தும், அவன் சொந்தக்காரனாக இருந்தும், இவன் அப்பாவாக இருந்தும், இவன் தாத்தாவாக இருந்தும் ஒருத்தனுடைய மரணத்தை தவிர்க்க முடியவில்லை என்று சொன்னால் விதியை மிஞ்ச முடியாதுங்கிற விஷயத்தை நான் இத்தனை நாள் உணராமல் இருந்தேன் என்று அவர் கண்ணீர் விட்ட காட்சியை நான் பார்த்தேன்.